வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். நியூமராலஜி ப்ரிடிக்ஷன் 2026. First of all, I wish you a happy and wonderful new year. 2026 நியூமராலஜி நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம தொடர்ந்து நியூமராலஜி நீங்கள் பார்க்குறவங்களுக்கு புரியும். 2026 டோட்டல் பண்ணிங்கன்னா இட் வில் பி 1. சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட வருஷம் 2026. ஸோ நம்பர் 1 இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடுச்சுன்னா 1னா ஜென்ரலாக எனர்ஜி, சூரியன்னா எனர்ஜி. ஸோ எனர்ஜி பேஸ்டான ஒரு வருஷமாக நமக்கு 2026 இருக்கும் போது அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை நான் இந்த வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது ஃபுல்லாக கேளுங்க. இப்போது தனித்தனியாக ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த 2026 எப்படி இருக்க போகுது, உங்களுடைய பர்த் நம்பர், உங்களுடைய லைஃப் நம்பர், உங்களுடைய நேம் நம்பர் மூணுத்தையும் கம்பைன் பண்ணுங்கள். அந்த எந்த நம்பர் உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுதோ அதுக்கு இது நல்லா பொருந்தும். ஸ்பெஷலி பர்த் நம்பர். அந்த பர்த் நம்பர்னால் ஜனனம் 1 to 31st எந்த நம்பரில் பிறக்கிறீங்களோ அதை டோட்டல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சிங்கிள் டிஜிட் வரும். அதை பேஸ் பண்ணி இதை பார்த்துங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்பர் 2. இப்போ 2 அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா 2, 11, 20, 29. ஸோ இந்த 2ல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2னா 2, டைரக்ட் 2, 11னா 1 + 1 2, அதே மாதிரி 20 2 + 0 2, 29 2 + 9 11, அகெயின் 1 + 1 2. ஸோ இந்த காம்பினேஷனில் இது உங்களுக்கு மேட்ச் ஆகும். 2026 அதில் வந்து 2 2 முறை ரிப்பீட் ஆகுது, நமக்கு ஃபேவராக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நம்பலாம். 2026 டோட்டல் பண்ணிங்கன்னா இட் வில் கம் 1. சூரியனுடைய ஆதிக்கம் அது 1. ஸோ நம்பர் 1 இன்ஃப்ளூயன்ஸில் உள்ள அந்த 2026 நம்பர் 2ல் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். எல்லாமே சூப்பர் டூப்பர் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா 1 and 2 அப்படின்னு நம்ம வந்து பிரித்து பார்த்தோம்னா 1னா வந்து ஒரு ஹை லெவல் எனர்ஜி, 2னா வந்து காம் ரிலாக்ஸ் அந்த மாதிரி ஒரு மோடில் வந்து இருக்கக்கூடிய மைண்ட் செட். ஸோ ரொம்ப காமாக ரிலாக்ஸாக ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த 2026 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜி போடணும், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியும். நம்ம முதல்ல அந்த 2 கேரக்டர் கொஞ்சம் பார்ப்போம். பேசிக்காக 2 வந்து குட் ஃபார் லவ், குட் ஃபார் ஹார்மனி, குட் ஃபார் ஃபேமிலி, குட் ஃபார் ரொமான்ஸ், ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் அந்த 2 வந்து ரொம்ப நல்ல ஒரு நம்பராக தெரியுது. ஒரு பாசக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2ஆம் நம்பரில் பிறக்கிறவங்கள ஒரு பாசக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். ஏன்னா அன்பு எல்லாருக்கும் தேவைப்படுது. அது இந்த 2nd நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு நிறைய நல்லா வருது. அதுலேயும் குறிப்பாக இந்த 29 அண்டு டைரெக்டாக 2ல் வரவங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும். 20 ஆல்சோ. 11 கொஞ்சம் எனர்ஜி ஜாஸ்தி. இப்போ வந்து அந்த அந்த நேச்சர் பேசிக்காக அந்த 2ஆம் நம்பரில் பிறக்கிறவங்களுடைய இன்னொரு பாசிட்டிவான விஷயம் க்ரியேட்டிவிட்டி. க்ரியேட்டிவ் ஃபீல்டில் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து சினிமா, என்டர்டெயின்மெண்ட், மீடியா, அதே மாதிரி வந்து ஆர்ட், ஃபைன் ஆர்ட்ஸ். அடுத்தது வந்து இந்த 2ல் வந்து நல்ல கவிஞர்கள், கற்பனை வளம் மிக்க மனிதர்கள், இவங்களுக்கு தான் 2 வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா அந்த சந்திரன் வந்து எப்போவுமே திங்கிங் கெப்பாசிட்டி பியாண்ட் ஒரு விஷயத்தை வந்து இன்னும் நல்லா பண்ண முடியும், யோசிக்க முடியும்னா அந்த 2 வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. சம்டைம்ஸ் டபுள் எனர்ஜி. நார்மலாக ரொம்ப சாந்தம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும், அது வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டிங்கன்னா அந்த கண்டெய்னரோட கலரில் இருக்கும், அதோடைய ஷேப்லேயே இருக்கும், ரொம்ப காமாக இருக்கும். ஆனால் அதுவே ஒரு வெள்ளம் வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து ஒரு 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 ஃபோர்ஸில் வந்து அந்த வாட்டர் வந்ததுன்னா அதை கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி தான் 2. அது ஜென்ரலாக ரொம்ப காமாக, கம்போஸ்டாக, ரிலாக்ஸாக, கூலாக அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் உள்ள அந்த 2 பாண்ட் நீங்கள் திடீர்னு ஒரு ஒரு புயல் மாதிரி மாறக்கூடிய வாய்ப்பை உருவாக்குனா தாங்க முடியாத ஒரு சக்தியோடு தெரிவிங்க. இதெல்லாம் ஒரு கேரக்டரில் வரும். அடுத்தது வந்து அதோட மைனஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சம்டைம்ஸ் யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணணும். யாராவது ஒரு புஷ் பண்ணி இது ஏன் இன்னும் பண்ணல, ஏன் அது பண்ணல, ஏன் இதை ட்ரை பண்ண மாட்டேற அப்படின்னு யாராவது வந்து ஒருத்தர் புஷ் பண்ணணும். அதுவும் எமோஷ்னலாக ஒருத்தரை வந்து கமாண்ட் பண்ணி நீ வந்து இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கும் இதை ஏன் பண்ணலை, கொஞ்சம் உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது, உனக்கு எப்படி இருக்குது இப்படின்னு சொல்லி கொஞ்சம் எமோஷ்னலாக பேசும்போது அதுதான் அவங்கள ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பீங்க. ஸோ உங்களை யாராவது புஷ் பண்ணணும், அது உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து இந்த 2ல் வந்து நம்ம 2026 எப்படி இருக்க போது, முதல்ல இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்க போது நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் என்னென்னா புதுசாக நிறைய விஷயத்தை கற்றுப்பீங்க. ஒரு மாதிரி ஒரு நார்மல் மோடில் அப்படியே லைஃப் போயிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நார்மல் மோடில் லைஃப் போகுது. 2026ல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எனர்ஜி போட வேண்டியிருக்கு.
கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து திங்க் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இருக்குது 2026. ஸோ நார்மல் மோட்லேருந்து கொஞ்சம் வெளியே வர ரெடி ஆகிடுங்க. யூ நீட் சம் மோர் எனர்ஜி. அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபுட்டு, உங்களுடைய எக்ஸசைஸ், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு பைக் வச்சுருக்கோம், அந்த பைக் ட்ரைவ் பண்ணுறோம், அதில் ஃபியூல் ஃபில் பண்ணுறோம். அந்த ஃபியூல் வந்து நல்லா வேகமாக ரொம்ப தூரம் போனால் ஃபியூல் அப்படியே ட்ரையாக அந்த மாதிரி தான் அது. ஸோ கொஞ்சம் ஃபியூலை வந்து ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். இது உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்குது. பட் ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, பேடாக இல்லை. அடுத்தது வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் 2026 பொறுத்த வரைக்கும். ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் 2-1 நம்ம 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு நான் சொல்கிற 4 எண்களும் சொல்கிறேன், தேதிகளும் சொல்கிறேன். பணம் வரும், வரவு இருக்குது. ஆனால் வந்த வேகத்தில் செலவும் ரெடியாக இருக்குது. அப்படி இருக்குது, ஒரு மாதிரி இன்கம் அண்ட் அவுட் கோயிங் அந்த மாதிரி இருக்குது, பேலன்ஸாக இருக்குது. ஸோ செலவை பற்றி கவலைப்படாதீங்க. வருமானம் வருதா, இன்கம் வருதா, ஹாப்பியாக இருங்க. நல்லபடியாக நல்ல செலவாக பண்ணுங்கள், அது போதும். அடுத்த விஷயம் நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா ஃபேமிலிக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 2 அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து ஃபேமிலி மேலே அதிகமான பாசம், அன்பு, அவங்களோட நெருக்கம், அதிகமான நேரத்தை செலவழிக்கிற ஒரு நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி இருந்தாலும் இந்த வருஷம் அதுக்கெலாம் நேரம் இருக்குமா, வாய்ப்பு இருக்குமா, அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியுமானா அங்கே தான் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. நீங்கள் விரும்புவீங்க ஃபேமிலியோட ஒரு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்போட சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள் விரும்புவீங்க. அதுக்கு போதுமான நேரம் வந்து ஒரு வேலை விஷயமா, ஒரு படிப்பு விஷயமா, ஒரு ட்ராவல் விஷயமா அனுமதி தருமா, அதுக்கு உண்டான போதுமான நேரம் தருமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க். ஸோ 2026 நிறைய ஃபேமிலி, எமோஷன்ஸ், ரிலேஷன்ஷிப், ரொமான்ஸ் இப்படி பக்கம் டைவெர்ட் ஆகாமல் கொஞ்சம் உங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து கொஞ்சம் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க. அடுத்து வந்து ஹெல்த், ஆரோக்கியம் எப்படி இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் எக்ஸசைஸுக்கு எனக்கு ஸ்பெல்லிங்கும் தெரியாது, பேரும் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா இனிமேல் கொஞ்சம் ஃபிட்னஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹேபிட்ஸில் வந்து சாப்பிட்ற பழக்கமாக இருக்கலாம், அதர் ஹேபிட்ஸாக இருக்கலாம், தூங்குகிற பழக்கமாக இருக்கலாம், இல்லை டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். அதில் அப்படி அப்படியே ஒரு மாதிரி இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா 2026 நீங்கள் ஒரு ஸ்கெடியூல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேரம் வருது. ஸோ கெட் ரெடி அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். 2026 ஒரு ஓவராலாக நல்லா இருக்குமா, சுமாராக இருக்குமா, சூப்பராக இருக்குமா, இல்லை ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை நீங்களே புதுசாக பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் இருந்த அந்த நார்மல் மோட்லேருந்து கொஞ்சம் அக்ரெசிவ் மோடுக்கு மாற போகிறீங்க. அது பேட் கிடையாது, அது ஒரு டிஃப்ரெண்ட். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த வருஷம் லக்கியாக இருக்கக்கூடிய கலர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்கை ப்ளூ உங்களுக்கு கிளிக் பண்ணும். ஸோ சூஸ் ஸ்கை ப்ளூ, இல்லைனா ஓஷியன் ப்ளூ. இந்த 2 ப்ளூ தான் உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், லக்கியாக இருக்கும் அந்த வருஷம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் ஏதாவது ஒன்று அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இனிமேல் ஓய்வெடுக்க நேரம் இருக்காது. ஸோ கெட் ரெடி அப்படின்னு நான் சொல்கிறேன். பெஸ்ட் விஷஸ், குட் லக் ஃபார் யூ, தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது 2026 நமக்கு வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் அதை வந்து 1 to 31 பிரிச்சிடறோம்னா இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 1, 10, 19, 28. இப்போ சப்போஸ் 4ஆம் தேதி பிறந்தால் 4, 13, 22, 31. அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மற்ற நம்பரில் பிறந்தாலும் அதை ஆட் பண்ணும்போது அந்த டிஜிட் வந்துடும். 1 to 9 தான் நம்ம எடுத்துக்கிறோம், 1 to 9. இப்போ சப்போஸ் 16ஆம் தேதி பிறந்தீங்கன்னா 1 + 6, அதை வந்து நம்ம 7ல் எடுத்துக்கிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து 23ஆம் தேதி பிறந்தால் 2 + 3, 5ல் எடுத்துக்கிறோம். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது, சில பேருக்கு வந்து பர்த் நம்பர்னு ஒன்று இருக்கும். பர்த் நம்பர்னா என்ன? நீங்கள் 1லேருந்து 31 தேதியில் ஏதோ ஒரு தேதியில் பிறப்பீங்க. ஈவன் February 29 பிறந்தாலுமே அது 2ல் தான் உங்களுக்கு வந்துடும். இப்போ அந்த 1 to 31 ஏதோ ஒரு நம்பரில் பிறந்தால் அதுதான் பர்த் நம்பர், அதுதான் உங்கள் கேரக்டர், அதுதான் உங்கள் பிஹேவியர். அப்போ அதோடு இது மேட்ச் பண்ணும்போது உங்கள் பிஹேவியர் எப்படி இருக்கும், உங்கள் கேரக்டர் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க, உங்கள் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, உங்களுக்கு அது எப்படி லக்கி கலரை கொடுக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் நம்பர்னு இருக்கும். லைஃப் நம்பர்னா என்ன? லைஃப் பாத் நம்பர். உங்கள் பிறந்த தேதி, உங்களுடைய மாதம், உங்களுடைய வருடம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா ஒரு டிஜிட் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 10th of November 2009 அப்படின்னு வச்சுப்போம். 10th of November 2009 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 10னா அங்கே 1 வந்துருச்சு. நவம்பர்னா அது 1 + 1 2. ஸோ அங்கே 1 இருக்குது, இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. நவம்பர்னா ஆட் பண்ணிங்கன்னா 3 வந்துடும். அகைன் 2009 2009 ஆட் பண்ணிங்கன்னா மறுபடியும் 11, அங்கே 2 வருது. ஸோ ஆல்ரெடி 1 மந்தில் வந்து 2, இயரில் அகைன் 2, டோட்டல் பண்ணிங்கன்னா 5. இதுதான் லைஃப் பாத் நம்பர். அது மாதிரி ஒவ்வொரு டேட்டா பத்துக்கும் வித்தியாசம் வரும். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து 22nd of
அக்டோபர் 22nd of October 2001 அப்படின்னு வச்சுங்க. 22nd of October 2001. ஸோ 22/4 மந்த் அக்டோபர் 1 2001 சொன்னேன். ஸோ வருஷத்தில் 3. ஸோ 3 இங்கே வருஷம் வந்து அதாவது இயர் வந்து 3, மந்த் வந்து 1, நம்பர் பர்த் டேட் வந்து 4. ஸோ 4 + 1 5, 5 + 3 8. ஸோ லைஃப் பாத் நம்பர் இஸ் 8. அவ்வளோதான், இதான் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த லைஃப் பாத் நம்பருக்கு இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். ஏன் மேட்ச் பண்ண முடியும்னா லைஃப் பாத் நம்பருக்கு தான் ப்ரிடிக்ஷன் நல்லாவே மேட்ச் ஆகும், பர்த் நம்பருக்கும் மேட்ச் ஆகும். ஸோ ரெண்டுமே நீங்கள் எப்படி எடுக்கலாம், 50-50 எடுத்துக்கலாம். அடுத்து நேம் நம்பர். நேம் நம்பர் ஒரு பெரிய கான்செப்ட், அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். பர்த் நம்பர் லைஃப் நம்பருக்கு மேட்ச் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் சில பேருக்கு ஒரே நம்பர் ரெண்டுமே வரும், 4 and 4 வரும், 5 and 5 வரும், 6 and 6 வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 7 லைஃப் நம்பர் 8 இருக்கும். சில பேருக்கு 1 வந்து பர்த் நம்பர் இருக்கும், லைஃப் நம்பர் 3 இருக்கும். அந்த காம்பினேஷன்லேயே வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுங்க. அண்ட் நிறைய நியூமராலஜி சர்வீஸ் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு நேம் கரெக்ஷன், நேம் வந்து நமக்கு பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அந்த நம்பரில் என்ன இருக்குது, ஹாரோஸ்கோப்லேயும் அந்த நம்பருக்கு உண்டான பிளானட் நல்லா பாசிட்டிவாக இருக்கா, அதெல்லாம் பார்த்து அந்த நேமோட டோட்டலை ஃபிக்ஸ் பண்ணும்போது, அதோட வைப்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் வரும். அதே மாதிரி சைன் பண்ணுற விதம், இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்ட் தான். அது நீங்கள் நிறைய படிச்சிருந்தீங்கன்னாலும் புரியும். ப்ளஸ் நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அண்ட் இப்போ இந்த நியூமராலஜி ரிலேட்டடாக ஏதாவது சர்வீஸ் வேணாலும் www.lifehoroscope.in இந்த சைட்டில் போய் நீங்கள் சர்வீஸை யூஸ் பண்ணலாம். இந்த சைட் உள்ள போகும்போது என்னோடய இமேஜ் தெரியும், அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. அண்ட் டிஸ்பிளே தெரிய நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களுடைய கன்சல்டேஷன் டீம் நம்பர்ஸ். ஸோ எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், மெயில் பண்ணலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து இந்த சேவையை பயன்படுத்துங்க. தொடர்ந்து இந்த வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து நியூமராலஜி பற்றியோ இல்லை 2026 பற்றியோ இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.